ஜாக்கி சான் அட்வென்ச்சர் ஷோவில் வந்து 12 மந்திரக்கலை காமிச்சிருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு மந்திரக்கலை எடுத்துகிட்டு அதோட பவர்ஸை பற்றி பார்ப்போம். அந்த வகையில் நம்ம எந்த மந்திரக்கலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவல் மந்திரக்கல். இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மந்திரக்கல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஷீல்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட மந்திரக்கல்னா அது இதுதான். இது எங்கேருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஜெர்மன் கேஸ்டல் அப்படிங்கிற பிளேஸில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மீதி ஸ்டோன்ஸே கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, என்னோடய பர்சனல் ஃபேவரட்டாகவும் இந்த மந்திரக்கல் தான் இருக்கும். என்னோடது மட்டும் இல்லை, நிறைய பேர்த்தோட ஃபேவரட்டான மந்திரக்கல்லாகவும் இது தான் இருக்கும். ஏன்னா இந்த மந்திரக்கல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக பறக்க முடியும். பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டையும் கூட நம்மளால் பறக்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு 2 பவரும் கொண்ட மந்திரக்கல்னால் அது இது தான். நீங்கள் வேணால் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், எல்லா மந்திரக்கல்லையும் ஒரே ஒரு பவர் தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு சேவல் மந்திரக்கல்லில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 பவர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாம்பு மந்திரக்கல். இந்த கல்லை வந்து யார் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கள்ளிராணி தான். கள்ளிராணி கிட்டே தான் அதிகமாக இந்த கல்லையை வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த மந்திரக்கல் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இன்விசிபிள் ஆகிட முடியும். ஜாக்கி மாதிரி நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை கள்ளிராணி மாதிரி கெட்ட காரியங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். 2 பேரும் சேர்ந்து ஒரு கல்லை எடுக்கிறதுக்காக இந்த கல்லை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். இதில் ஒரு குட்டி டீட்டெயில் இருக்குது. கள்ளிராணியோட உண்மையான பேர் வைப்பர். ஜாக்கி தான் நிக்நேம் வச்சுருப்பார் கள்ளிராணி அப்படின்னு சொல்லி. புலி மந்திரக்கல். மொத்தமாக எடுத்துக்கிட்ட 12 மந்திரக்கல்லையே ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் மந்திரக்கல்னால் அது இந்த மந்திரக்கல் தான். இந்த மந்திரக்கலோட பவரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ், அதாவது ஒரு நல்ல குணத்தையும் கெட்ட குணத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மந்திரக்கல் வந்து யூஸ் ஆகும். இந்த மந்திரக்கலை யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான், யூஸ் பண்ணாததும் ஒன்று தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது ரெண்டுமே பேலன்ஸாக ஒரே கல்லில் இருக்கும்போது அது எஃபெக்ட் வந்து தெரியாது. அதுவே தனித்தனியாக கெட்ட குணமும் நல்ல குணமும் பிரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கியே 2 ஜாக்கியாக வந்து மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த எபிசோடே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனாலே என்னமோ இந்த கல்லை வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. இந்த கல்லும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கல் தான். முயல் மந்திரக்கல். இந்த மந்திரக்கல் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆமையோட முதுகில் இருந்தால் எடுத்திருப்பாங்க. லைட்டாக காம்பினேஷனே வந்து பார்த்திங்கன்னா இடிக்குது. அதே மாதிரி இந்த மந்திரக்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்திரக்கல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லா மந்திரக்கல்லும் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சிருந்தாலே பவர் வந்து கொடுக்கும். ஆனால் இந்த ஒரு மந்திரக்கல் வந்து கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் பவரே வந்து கொடுக்கும். இந்த கல்லோட பவர் வந்து ஒரு முயலோட வேகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த கல்லை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போயிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்டனில் வர எக்ஸலரைட் ஏலியன் மாதிரியே குரங்கு மந்திரக்கல். இந்த மந்திரக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மந்திரக்கல். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மந்திரக்கல் யூஸ் பண்ணுறவங்களால வந்து பார்த்திங்கன்னா தன்னோட உருவத்தை விலங்காக மாற்றிக்க முடியும். அதுவும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விலங்காகவே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மாறிட முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம எதிரில் இருக்க ஆப்போனண்ட்டையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம நினைக்கிற விலங்காக வந்து மாற்றி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கல்லை கண்டுபிடிச்ச எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா மாறி இந்த பவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் ஜூலியை வந்து ஒரு குரங்காக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜாக்கியை வந்து ஒரு கங்காருவாக காமிச்சிருப்பாங்க. அது பார்க்க நல்லாயிருக்கும். இந்த கல்லில் வந்து நெகட்டிவும் இருக்குது. அதாவது இந்த கல்லை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு விலங்காக மாறிட்டோம் அப்படின்னா அந்த கல்லை பத்திரமா வச்சுக்கணும். ஒருவேளை அந்த கல்லை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா விலங்காவே தான் சுற்ற வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஆட்டு மந்திரக்கல்லோட பவரையும் பார்ப்போம். ஆட்டு மந்திரக்கல்லோட பவரே வந்து பார்த்திங்கன்னா கூடு விட்டு கூடு பயிர சக்தியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது உங்கள் உடம்புலேருந்து உங்கள் ஆன்மாவை வந்து வெளியேற்றிக்க முடியும் ஈஸியாக. சொல்லப்போனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து தன்னோட உடம்புலேருந்து வெளியே வந்திருப்பார். அதே மாதிரி பவர் தான் இதுவும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த மந்திரக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷென்ட்டுவோட ஆவி வந்து ஜூலியோட உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஜூலியோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஷென்ட்டுவால். பன்னி மந்திரக்கல். பன்னி மந்திரக்களோட பவரை பற்றி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. இந்த மந்திரக்களோட பவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசரை வந்து உங்கள் கண்ணிலேருந்து வர வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்மேன் மாதிரியே. குதிரை மந்திரக்கல். இந்த மந்திரக்களோட மெயின் பவரே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் ஹீல் பண்ணிக்க முடியும். இப்போ ஏதோ காயம் ஏற்பட்டுச்சுனாலோ இல்லை வெட்டு காயம் ஏற்பட்டுச்சுனாலோ அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்திட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெட்பூல் அண்ட் உல்வரின் மாதிரி தான். அதே மாதிரி இந்த மந்திரக்கல்ல வந்து டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதாவது இந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ காயம் ஏற்பட்டிருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மித்தபடி இந்த மந்திரக்கல் யூஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். குதிரை மந்திரக்கல் மாதிரியே நாய் மந்திரக்களுக்கும் சேம் பவர் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னது அப்படின்னா நாய் மந்திரக்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான ஒரு மந்திரக்கல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மந்திரக்கல் யூஸ் பண்ணுறவங்களால வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இளமையாக இருக்க முடியும். அதே மாதிரி சாகா வரத்தை வந்து இந்த மந்திரக்கல் வந்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். நாய் மந்திரக்கலை வந்து அடியே பட விடாமல் தடுத்துரும். அதுவே குதிரை மந்திரக்கலை வந்து அடிப்பட்டால் அது ஹீல் பண்ணிடும். அடுத்ததாக எலி மந்திரக்கல். எலி மந்திரக்களோட பவரை பற்றி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷென்ட்டுக்கு வந்து இந்த கல் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த கல்லோட பவரே வந்து பார்த்திங்கன்னா உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்து உயிரை கொடுக்கும். அதே மாதிரி ஷென்ட்டுக்கு வந்து 11 மந்திரக்கல் இருந்தாலும் இந்த ஒரு மந்திரக்கல் இல்லைன்னா ஷென்ட்டுவால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உயிரை வந்து கொண்டு வர முடியாது. டிராகன் மந்திரக்கல். இந்த மந்திரக்கல்லை பற்றி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் மந்திரக்கல்னால் அது இது தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டிராகனோட நெருப்பு சக்தியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்டனில் வர ஹீட் பிளாஸ்ட் மாதிரியே தான்.
இந்த மந்திரக்கல் வந்து ஓவர் பவர்டாக இருக்கிறதுனால அது கெட்டவங்க கைக்கு போகாமல் பார்த்துக்கணும். ஒரு வேளை வால்டர் மாதிரி கெட்டவங்க கைக்கு போச்சு அப்படின்னா இந்த மந்திரக்கல் வந்து ஓவர் பவர்டாக இருக்கிறதுனால அது டேஞ்சரில் தான் போய் முடியும். கால மந்திரக்கல் இந்த கல்லை வந்து யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பைல்வான் கிட்டேருந்து அந்த கல்லையே வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மந்திரக்கல். மாட்டு மந்திரக்கல்ங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மாட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். இது வந்து ஸ்ட்ரென்த்தை மட்டும்தாங்க கொடுக்கும். அதுவே சில சமயம் சொதப்பல்ல கூட போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில டெக்னிக்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கல்லையே வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஜாக்கி சானுக்கு வந்து இது ரொம்பவே செட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த கல்.